அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகும். நான் அவங்க சௌமியா. டெய்லி வந்து நம்ம வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபிஸ் வந்து பத்திய உணவு. பத்திய உணவுன்னும் போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லான ஒரு டயட் ஃபுட் தான் நம்மளுடைய ரெசிபிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதிகமாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு சோயா. அதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் அதிகமாகவும் இருக்குது, அதையும் தாண்டி வந்து டேஸ்டான ஃபுட்டை வந்து நம்ம அதில் செய்யலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயாவை வச்சு. யூஸ்வலாக சோயா வந்து ஒரு வெஜ் பிரியாணியில் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த நான்வெஜ் ஃபீல் கொடுக்கணுன்ட்டு. பட் ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்றதுனால எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும்போது நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்க சொல்லி சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் வந்து இல்லை சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அவங்க சாப்பிட வைங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த சோயா வச்சு தான் செய்யக்கூடிய ரைஸ் வெரைட்டி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி சோயா சாதம். சோயா சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், சோயா உருண்டைகள் 1/2 கப், பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 4 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். சோயா சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோயாவை நான் நல்லா வந்து ஊற வச்சிருக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் முக்கி எடுத்தாச்சு. அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுத்துரும், பல்ஜியாக நல்லா ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது நம்ம குக் பண்ணும்போது குழந்தைங்களும் சரி, ஈவன் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த ஒரு மாதிரி சாப்பிட ஸ்பாஞ்சி அந்த ஃபீல் வந்துருக்கும். இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அதனாலேயே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் வந்து பச்சரிசி வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து பண்ண போகிறோம். ஸோ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஈக்குவல் குவான்டிட்டி நெய், அதுக்கப்புறமா ஆயில். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுக்கிறோன்னா அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தாளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீரகம் தான் வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸோடு சேர்த்து நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த சோயாவையும் போட்டு நல்லா அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம வேக வைக்கிறதுக்காக, அதாவது குக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரைஸ் இதில் வந்து போடலாம். அண்ட் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அண்ட் சேம் குவான்டிட்டி ஆயில். ஸோ இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் போட்டு தாளிக்கட்டலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவர், ஒரு பிரியாணி ஃபீல்லாம் வரணும் அப்படின்னும் போது ஒரு சில பேர் ஈவன் பட்டை, லவங்கம் அதெல்லாம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு பதில் நம்ம வந்து கரம் மசாலா அப்படின்றதெல்லாம் போடும்போது அதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இல்லை வேணும்னும் போது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீரகம் போட்டு தாளிப்ப ஆரம்பிச்சிடலாம். சீரகம் நல்லா பொரியுது. இதோடய சேர்த்து வெங்காயம், இதோட இஞ்சி பூண்டு சாப் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை பேஸ்ட்டாக போட்டாலும் ஓகே. இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. ஸோ இது நல்லா அப்படியே வதங்கட்டும். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் சுமையா என்ன டிப்ஸோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பாருங்க. இன்றைக்கு சமையலறை பகுதியில் கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்றதாலும் அதனுடைய எண்ணெயை பயன்படுத்துறதாலையும் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்ல வந்திருக்கேன். பொதுவாகவே கருவேப்பிலை வந்து நம்ம உணவில் வந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த கருவேப்பிலையை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பயன்கள் கிடைக்குது. கருவேப்பிலையை நம்ம அதிகமாக சாப்பிட்றதால ஞாபக சக்தி நமக்கு அதிகமாக ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை பொதுவாகவே ஒரு 100 கிராம்ஸ் வாங்கி அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 100 கிராம் கோகோனட் ஆயிலும் வாங்கிடுங்க. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா அந்த சூடு எல்லாமே தணிஞ்சிட்ட பிறகு ரெகுலராக அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் எல்லாமே சரியாயிடும். ஸோ உஷ்ணம் நம்ம உடம்புல சரியான லெவலில் இருந்தாலே போதும், நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதியுமே ஏற்படாது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். அரச கட்டளைப்படி இனி இந்த நாட்டை குடியரசாக்குவதான் எனது முதற்கடன். மகுடத்தை பறித்து மன்னனாகி விட்டான். அந்த புரட்சியை நடத்திய புதியவன் யார் என்று தெரியுமா? இனி இந்த நாடு எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமாக முடியாது. இளவரசி பேரை வந்துவிட்டது. இனி தவக்கோலம் இல்லை, போர்க்கோலம் தான். முகத்தை பார்த்ததில்லை, பிறர் சொல்லால் கேட்டதில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, சரோஜா தேவி நடித்த அரச கட்டளை சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்று மதியம் 1 மணிக்கு கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். பூலோகத்தில்தான் ஏராளமான திருக்கோயில்கள் இருக்கின்றன. பூலோகத்தில்தான் கடவுள் பலவித வடிவங்களில் பல திருக்கோயில்களில் எழுந்தருளி நமக்கு அருள் தருகிறார். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். வடிவுடை நாயகி, திருவுடை நாயகி, கொடியடை நாயகி என்கின்ற இந்த 3 தேவிகளும் இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 வகையான சக்தியை அருளக்கூடியவள். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். சைத்தன்யர் சொல்றாராம், சுவாமி ரங்கநாதர் இந்த இடத்துல இல்ல, ஆனால் இதே ஆலயத்திலேயே வேறு ஏதோ ஒரு பகுதியில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாராம். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை முன்புறமாக தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். கைகள் முன் செல்ல உடலை நிமிர்த்த வேண்டும். தினம் ஒரு உணவை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். நைட்டு வந்து இரவு 7 மணிக்குள் கண்டிப்பாக இரவு அந்த சர்க்கரை நோயாளிகள் மாத்திரமில்லை, அனைவருமே 7 மணிக்குள் இரவு உணவு சாப்பிட்டு முடிப்பது நல்லது. புது புது வெப்சைட்டை பற்றி கூற வருகிறது இணையம். உங்களோட ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிய வருது, அந்த நியூஸையும் வந்து இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இவை அனைத்தும் சுப தினத்தில் இணைந்திருங்கள். டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இதுக்கு தேவையான மசாலாஸ் இப்போ வந்து நம்ம போட போகிறோம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. அந்த உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னும் போது உப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய நல்லா தண்ணியை இருத்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே பெரட்டி விடுங்க. மசாலா நல்லா அப்படியே எல்லா சோயா மேலேயும் அப்படியே படட்டும். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா
இது நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய பச்சரிசி இதில் வந்து போட போகிறோம். அண்ட் சோயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சோயா பீன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த சோயா பீன்ஸில் இருந்து தான் இதை வந்து இந்த உருண்டையை வந்து செய்கிறதுனால அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி குழந்தைங்களுக்கு வந்து சோயா பீன்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து தருவாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குதோ அதே மாதிரி தாங்க இந்த உருண்டையிலேயே இருக்குது. ஸோ டயட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புலாவ் மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. புலாவ் ஃப்ளேவரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டயட்டுக்கு தேவையான அதிகமான கலோரிஸ் இல்லாத ஒரு ஃபுட்டு. அண்ட் இதில் வந்து நம்ம பாயில்டு ரைஸ் மாதிரிலாம் பச்சை அரிசின்றதுனால பச்சை அரிசியில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கலோரிஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்னும் ஆடட் ஃப்ளேவருக்கு நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு டயட் ஃபுட் அப்படின்றது டேஸ்டான ஃபுட்டாக இல்லாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கக்கூடிய ஃபுட் கூட உங்களுக்கு தேவையான உடம்புக்கு ஏற்ற அளவுக்கான கேலரிஸோடு நம்ம சாப்பிட்டோம்னா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அதுவே ஒரு டயட் ஃபுட் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கீயும் இருக்குது. அண்ட் இல்லை குழந்தைங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரியவங்கன்னும் போது ஈவன் நீங்கள் கீ அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டுமே கூட நீங்கள் வந்து உங்களுடைய குக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பாயில் ஆகிட்டு இருக்கிறதுல நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய ரைஸ், ஸோ இந்த ரைஸ் நல்லா அப்படியே கலரி விடுங்க. இப்போ இது மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை போட்டு நல்லா ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கணும்னா சுவையான சோயா சாதம் ரெடி. ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்க. வாழைப்பூவில் இரும்புச்சத்து நிறைந்திருப்பதனால் இது இரத்த சோகையை குணமாக்குகிறது. மேலும் அல்சர் பிரச்சனையை சரி செய்வதோடு மலச்சிக்கலையும் தீர்க்கிறது. வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு ஒரு அற்புதமான உணவாகும். மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதோடு பாலூட்டும் தாய்மார்கள் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர பாலை அதிகமாக சுரக்க உதவுகிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் வாரம் 2 முறை இந்த வாழைப்பூவை சாப்பிட்டு வர குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதோடு சுவாச பாதையையும் இது சீராக்குகிறது. உணவே உயிரில் உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயில் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக தயிர் நல்லா கலரி விடுங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கணும்னா சுவையான சோயா சாதம் ரெடி. ஸோ இது 2 விசில் வரதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த சோயா சாதம் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சை அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சோயா உருண்டைகளை வந்துட்டு கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுங்க. அதுக்கப்புறமா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கர் மூடி வச்சு அதில் ஈக்குவல் குவான்டிட்டியில் நெய்யோ ஆயிலும் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ், மிளகாய்த்தூள், அப்புறமா உப்பு, அப்புறமா கரம் மசாலா அது போட்டு அதனுடைய நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த சோயா உருண்டைகளும் அதில் போட்டு அதோடு நல்லா சேர்ந்து பெரட்டி இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு ஊற்றி தண்ணி நல்லா கொதி வரும்போது ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை போட்டு மறுபடியும் நல்லா கொதி வரும்போது தேவையான அளவு தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா சுவையான சோயா சாதம் ரெடி. ஆல்ரெடி ஒரு விசில் வந்துருந்தது, இப்போ இன்னொரு விசில் வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா இதனுடைய ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய அந்த சோயா சாதனுடைய ஸ்மெல் இப்போவே அவ்வளோ மனமாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தான் போட்டிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கும். ஈவன் உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் அடங்கிடுச்சு, பிளேட்டிங் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான உங்களுக்கு டயட் ஃபுட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு உலகம்ல ஒரு குட்டி பிரேக். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ
மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். அம்மா, எனக்கு சக்தி கொடுங்க. என் வாழ்க்கையில இருந்த வலிகள் எல்லாத்தையும் நான் மறந்து என் புருஷனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு பிச்சைக்காரியை வெளியே போகவே மாட்டேன். என் உரிமையை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். கௌதம், சம்யுக்தா 2 பேரையும் கண்காணிங்க. மொத்த பழி உங்க தலைமையில தான் வந்து விழும். ஆனா என்கிட்ட நீ இந்த விஷயத்தை மறைச்சிட்ட பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உங்க காதல் உண்மையா இருந்தா உங்ககிட்ட இருந்து உங்க காதலை யாராலையும் பறிக்க முடியாது. அவர் ஒரு நிமிஷத்துல என் காதலை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. என் கனவு கோட்டை எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்பவே நீங்க போய் அவகிட்ட உங்க காதலை சொல்லிடுங்க. விமல் தன் காதலியை சந்திப்பானா? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. ரீசெண்டா வெளியான படங்களோட லேட்டஸ்ட் பாடல்கள், மயங்க வைக்கிற மெலடிஸ், அதிர வைக்கும் ஃபாஸ்ட் பீட், நியூ ஹிட் சாங்ஸோட வெரைட்டி விருந்து. இது உங்கள் புத்தம் புது பாடல். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அண்ட் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்கங்கிற டீடைலை டிவில தெரியுற நம்பருக்கு SMS இல்லனா வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. புத்தம் புது பாடல் திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் புத்தியும் கல்வியும் புலமையும் அருளும் சந்திர புத்தரே புத கிரகனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். சிவபெருமானுக்கு வில்வதளத்தால் அர்ச்சனை செய்வார்கள். ஆனால் இங்கே திருமூலர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? குறிப்பாக இந்த இலை இந்த மலர் என்று சொல்லவில்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். கம்பரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு நாம ராமாயணம் படிக்கிறோம் அப்படின்னா, குறிப்பா தமிழ்ல நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கிறோம் அப்படின்னா, அதற்கு மூல காரணமாக நமக்கு அமைந்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். நாம் வாழுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பலமானது தீர்மானிக்கப்படுகிறது. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை. இணைந்திருங்கள் எங்களுடன். சினிமால நடந்தது என்ன, நடப்பது என்ன, நடக்க போறது என்ன? ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட். இப்படி டாப் டு பாட்டம் தகவல்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரதுதான் நம்ம சினி மேக்ஸ். டோன்ட் மிஸ் இட். சினி மேக்ஸ் தினமும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். பிடிச்சவங்களுடைய பிறந்தநாள் மட்டும் இல்ல, மனநாளையும் சிறப்பிக்க விசேஷ நாட்கள்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்க உங்களின் ஆழமான நேசத்தை அவர்களின் இதயத்தோடு இணைக்கும் பாலமாய் ஒரு நிகழ்ச்சி. இது அன்புடன் வானவில். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. அன்புடன் வானவில் தினமும் காலை 8 மணிக்கு நேரலையில் காண தவறாதீர்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன். இனி மொபைல் ஆப், வெப் ஸ்ட்ரீமிங், Facebook மற்றும் யூடியூபில் உங்கள் வானவில் டிவியை கண்டு மகிழுங்கள்.
பச்சைமிளகும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பத்திய உணவில் பார்த்தோம். அண்ட் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு டயட் ஃபுட் தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சு இல்லாமல் டயட் அப்படின்னாலே இப்போ அதிகமாக எல்லாரும் எடுத்துக்கக்கூடியது ஓட்ஸ் வச்சு தான் இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். அண்ட் ஓட்ஸை வந்து நம்மளுடைய இந்த ஸ்பைசினஸ்க்குலாம் ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபியை தான் இப்போ செய்ய போகிறோம். அண்ட் உங்களுக்காக இப்போ காத்துட்டு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிபி ஓட்ஸ் வெஜ் பாட்ரிட்ஜ். ஸோ ஓட்ஸ் வெஜ் பாட்ரிட்ஜ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பாருங்க. ஓட்ஸ் 2 மேசை கரண்டி, பொடியாக நறுக்கிய கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1/4 தேக்கரண்டி, மிளகு தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓட்ஸ் வெஜ் பாட்ரிட்ஜ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துட்டீங்க. அண்ட் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுடைய என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே போடலாம். அண்ட் இப்போ நான் போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ், அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் இதில் தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாட்டர்ஸ். ஸோ ஸ்டாக் வாட்டர் அப்படின்றது வேக வச்சு எடுக்கக்கூடிய தண்ணி தான் ஸ்டாக் வாட்டர் சொல்லுவோம். அது எய்தர் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு சிக்கன் அந்த மாதிரியான ஸ்டாக் வாட்டராகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரெடிமேடாக ஸ்டாக் வாட்டர்னுடைய பவுடரும் கிடைக்குது. அதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதை விட வந்து நான் ஆல்ரெடி எனிவே இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதோட சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை தான் நான் வந்து ஓட்ஸோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம், குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து குக்கரில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் ஓப்பன் பேன் மாதிரி தண்ணியில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது ஒரு விசில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி, இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஒரு பாதி பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து வேகட்டும். விசில் எதுவும் போடாமல் அப்படியே மூடி விடுங்க. இல்லை நார்மலான ஒரு விசிலில் செய்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் செய்கிறீங்கிற போது மேலே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ நல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடும். அந்த வாட்டரை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து இந்த ஓட்ஸ் செய்யறதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை எடுத்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப் கண்டென்ட் மாதிரி ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டுருக்கும். அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கும். அண்ட் உங்களுடைய ஓட்ஸுக்கு ஏற்ற அளவு நீங்கள் தண்ணியை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் வந்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். ஸோ அப்புறமா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. இதுவே உங்களுக்கு ஒன்லி ஸ்டாக் வாட்டர் வேணும்னா அப்படியே ஃபில்டர் போட்டு வெஜிடபிள்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா திக்காக ஆகியிருக்கும். இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இன்கேஸ் லாஸ்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும் போது அப்போ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஓட்ஸ், இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர், உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருந்தோம். இப்போ இந்த ஓட்ஸ்க்கும் சேர்த்து உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. ஸோ இதோடு நல்லா அப்படியே பாயில் ஆகட்டும். ஓட்ஸ் உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது பாயில் ஆகும்போதே இதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் ஜூஸ். அண்ட் இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணி அப்படி மேலே ஊற்றி விட்டு சிம்லேயே அப்படியே குக் பண்ணுங்கள். ஸோ ஓட்ஸ் போட்டுருச்சுன்னும் போதே அது வந்து உங்களுக்கு ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ரொம்ப திக்கானதாக இருக்காது. ஸோ அப்படியே கொஞ்சம் மைல்டாக அது அப்படியே குக் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருந்தால் போதும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குன்னா நம்மளுடைய ஓட்ஸ் வெஜ் பாட்ரிட்ஜ் வந்து ரெடி. ஸோ இது வந்து நல்ல ஒரு டயட் ஃபுட். ஈவன் நீங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ்னுடைய எல்லா சத்தும் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தேவையான ஸ்டாமினா எல்லாமே வந்து இருக்கும். நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரியான நம்ம பெப்பர் பவுடரும் போட்டிருக்கோம், ஆஸ் வெல் அஸ் சில்லியும் போட்டிருக்கிறோம். அண்ட் இதோட ஓட்ஸ். ஸோ எல்லாம் கலந்து அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அண்ட் இன்னும் 2 மினிட்ஸில் நம்மளுடைய ஓட்ஸ் போட்ரிஜ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த ஓட்ஸ் வெஜ் போட்ரிஜ் வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட போகிறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி விட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டாக் வாட்டர் வந்ததுக்கு அப்புறமா அதே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதில் நீங்கள் எடுத்துக்க வச்சுருக்கக்கூடிய ஓட்ஸ் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் அப்படியே கொதிக்க ஆரம்பித்து திக்காகும் போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறமா ஒரு சிட்டிக்கு அதிகமான சுகர் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் அது நல்லா கொஞ்சம் கொதித்து டைட்டன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஸ்டாக் வாட்டரையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் விட்டு இறக்கணும்னா சுவையான ஓட்ஸ் வெஜ் போட்ரிஜ் ரெடி. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு 1 மினிட் விட்டு இறக்கிட்டோன்னா அப்புறமா பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஸ்மெல்லும் எல்லா வெஜிடபிள்ஸு கலந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ரீன், அப்புறமா கேரட்னுடைய அந்த ஆரஞ்ச், ஈவன் நீங்கள் வேணும்னா கூட இன்னும் மற்ற கேப்சிகம் அதெல்லாம் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் அந்த செமி லிக்விட் அப்படின்ற மாதிரியே இருக்கட்டும். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபீஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகும்ல மீட் பண்ணுறேன். பாய்.